ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். கனவு மேம்பட சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுற ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோவோட. இது யாரை பற்றி பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் தமிழ்நாட்டினுடைய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவருங்க. கட்சிகளை தாண்டி இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருந்து கூட அதே சிம்பிளிசிட்டி நான் அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவர்கிட்ட பார்த்துட்டே தான் இருக்கேன். எங்கள் அப்பாவுக்கும் பிடிச்ச தலைவர் இவர் அப்படின்னு சொல்லலாம். கொளத்தூர் தொகுதியில் இவர் தோத்துட்டார் 2026 தேர்தலில் அப்படின்னும் போது எனக்கு தூக்கமே வரல. கட்சிகளை தாண்டி யார் ஜெயிக்கிறாங்க இல்லாமல் இவருக்கு எப்படி தான் இருக்கும் அந்த மனநிலை, எப்படி இருக்கும், ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், நான் அவரை பார்க்கணுமே, அவர் பேசணுமே அவர்கிட்ட அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது அடித்தார் பாருங்கள். அடுத்த நாள் விசிட்டு கொளத்தூர் தொகுதிக்கு. எங்கே நீங்கள் என்னை தோக்கடிச்சிங்களோ அங்கேயே வந்தார் பாருங்கள். அதுதான் இருக்கிறதுலே பெரிய கெத்து. நன்றி சொன்னார் இல்லையா, அந்த நன்றி உணர்வு நம்ம கற்றுக்கணும். எவ்வளோ பெரிய ஆள் அவர். அப்போ எனக்கு ஒரு பாட்டு தாங்க ஞாபகம் வந்தது. ஔவையாருடைய மூதுரையில் பார்த்தீங்கன்னா, அட்டாலும் பால் சுவைங்கிற பாடலில், கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தோக்கடிச்சிட்டிங்களா, பரவாயில்ல, சந்தோஷப்பட்டுக்கிறேன், ஏன்னா என்னை நம்பி போட்டவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்கள். அந்த மேன்மை குணம் இருக்கு இல்லையா, அதுதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவர் இப்போ பல பேருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், வெற்றியும் தோல்வியும் எல்லாருக்குமே சகஜம்தான், வாழ்க்கையில் சரிசமமாக பார்க்க கற்றுக்கணும்னு அவர் எழுந்து வராரு இல்லைங்களா. இந்த வயசில் இந்த தன்மை தான் அவர் ஒரு தலைவனாக காமிக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.